ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அதன் கைப்பாவாயாக இருந்து செயல்படுகிற மத்திய பல்கலைக்கழக ஆணையக்குழு யுஜிசி 2025 என்ற பெயரில் ஒரு திருத்த வரைவு நெறிமுறைகளை வெளியிட்டு அதன் மூலம் மாநில உரிமைகளை பறிப்பதற்கும் அந்தந்த மாநிலங்களுடைய கல்வி அமைப்பு முறையை சீர்குலைப்பதற்கும் ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த முயற்சியை கைவிட வேண்டும், அதை திரும்ப பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் மத்திய செயல்பாட்டை கண்டிக்கக்கூடிய வகையில் பல்கலைக்கழக மானியக்குழு யுஜிசியினுடைய அறிக்கையை திரும்ப பெறக்கூடிய வகையில் பல்வேறு எதிர்வினை போராட்டங்கள் அந்தந்த மாநிலங்களில் நடந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இது குறித்த ஒரு தெளிவினை அவர்கள் அடிப்படை கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை செய்யக்கூடிய இடர்பாடுகளை விளக்கும் முகமாகவும் மாணவர்கள், கல்வியாளர்கள், பெற்றோர்கள் எல்லாம் அதனை அறிந்து புரிந்து அவர்கள் செய்யக்கூடிய அந்த சதித்திட்டத்தை புரிந்து அவைகளை திரும்ப பெற வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி நாடு முழுவதும் கருத்துக்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் முதலில் மாணவர்கள் நலன் மீது, கல்வி நலன் மீது, நாட்டின் வளர்ச்சி குறித்து அக்கறை உடைய பத்திரிகையாளர்கள் முதலில் கேட்டுக்கொள்வது, வேறு எந்த ஒரு செய்தியையும் திசை திருப்பி விடாமல் உயர்கல்வியில் ஒன்றிய அரசு செய்து வருகிற பல்கலைக்கழக மானியக்குழு மூலம் செய்கிற அந்த செயல்பாடுகளை எடுத்து விளக்குவதன் மூலம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த நிலை சென்றடைய வேண்டும் என்பதற்காக தான் முதல் நிலையாக இந்த செய்தியை உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிக மிக முக்கியம். ஜனநாயகத்தின் தூதுவர்களாக இருந்து மக்களிடம் எடுத்துச் செல்கிற பொறுப்பும் கடமையும் நம்முடைய பத்திரிகை மற்றும் ஊடகத்துறைக்கு உண்டு என்ற நிலையில் முதலில் உங்களுக்கு அந்த வேண்டுகோளை வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வெவ்வேறு செய்திகள் இதில் திசை திருப்பப்படுமேயானால் அந்த கருத்து சென்றடைவதில் சற்று மேகம் மூட்டம் போல் சற்று இருள் சூழ்ந்து விடுமோ என்ற எண்ணமும் இருக்கிற காரணத்தால் தான் தெளிவான சில கருத்துக்களை தெளிய வைக்க வேண்டிய சூழ்நிலையில் உங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். பல்வேறு மாநிலங்களை கொண்ட இந்தியாவில் மக்களின் பண்பாட்டு கூறான கல்வி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை மக்களின் தேவைகளை உணர்ந்து அந்தந்த மாநில தேவைகளுக்கு தகுந்தாற்போல் உயர்கல்வி அமைப்பினை அமைத்து கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு கல்வியிலே முழு உரிமை உண்டு. அந்த உரிமைகளை பறிக்கும் முகமாக தான் 6/1/2025 யுஜிசி வரைவு நெறிமுறைகள் மாநில உரிமைகளை பறிப்பதாக அமைந்திருக்கிறது. மாநில அரசால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் அந்த மாநில மாணவர்களுடைய கல்வி சார்ந்த நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதற்காக தான் பல்கலைக்கழகங்கள் இதுவரை செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. அதை தடுப்பதற்காக தான் பல்கலைக்கழகங்களை யுஜிசி மூலமாக ஒரு கைப்பற்றுகிற முயற்சியை நாங்கள் சொன்னதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு சர்வாதிகார போக்கோடு பல்கலைக்கழகத்தின் மீது திணிக்கக்கூடிய கருத்தை தான் யுஜிசியுடைய வரைவு நெறிமுறை கொள்கை வெளியிட்டிருக்கிறது. அப்படி வெளியிடப்பட்டிருக்கிற அந்த நெறிமுறைகளில் துணைவேந்தர் நியமனம் எப்படி இருக்க வேண்டும் என்பதிலும் இதுவரை உள்ள நடைமுறைகள் பின்பற்றப்படாமல் நாங்கள் நினைத்தது செய்ய வேண்டும் என்ற அதிகார போக்கும் துணைவேந்தர் நியமனத்தில் யுஜிசி தலையிட்டிருக்கிறது. குறிப்பாக கல்வி சார்ந்த உரிமையியல் அரசியலமைப்பினுடைய ஒத்திசைவு பட்டியலில் உள்ளது. ஆனால் மாநில அரசை கலந்தாலோசிக்காமலேயே அந்த அதிகார வரம்பை கல்விக் கொள்கையில் ஒன்றிய அரசு யுஜிசியில் செய்வதுதான் மாநில உரிமைக்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால். புதியதாக இதை செய்யுங்கள் என்று மாநில அரசு கேட்கவில்லை. ஒத்திசைவு பட்டியல் என்றால் மாநில அரசை கருத்து கேட்க வேண்டும்.
எனவே அந்த வகையில் அதிகார வரம்பை மீறி இருக்கிறது யுஜிசி என்பது இந்த நேரத்தில் நாம் கண்டிக்க வேண்டியது.